கடுமையான பித்ருதோஷங்களை நிவர்த்தி ஆகுவதற்கு மிக முக்கியமான ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து பக்கத்தில் இருந்து திருவள்ளம்ங்கிற ஊரில் இருக்குது. இங்கே நிறைய யூடியூப்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய நம்ம நண்பர்கள் ரிஷவானந்தர் கூட நிறைய தடவை அதை சொல்லியிருப்பார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய பல பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்தி ஸ்தலங்கள் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி திதி தர்ப்பண ஸ்தலங்கள்னு இருக்குது. இப்போ திதி தர்ப்பணங்கள் எடுத்தோன்னா ராமேஸ்வரம்லாம் இருக்குது. ஆனால் முக்தி ஸ்தலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மாக்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் முக்தி அடையாமல் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரசுராமர் க்ஷேத்திரம்னு சொல்கிறது பேர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பணம் செலவித்து திலஹோமம்லாம் செய்ய முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலம் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்து திலஹோமமுக்கு வந்து அர்ச்சனை வந்து அங்கே 50 ரூபா தான் வாங்கிக்கிறாங்க. ப்ரைவேட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 3000 4000 ஆகும் செலவு. அதை வந்து நாராயண பலி பூஜை மிருத்யுஞ்ச பூஜை அர்ச்சனைலாம் அங்கே அந்த கோவிலில் பண்ணுறாங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா ஏன்னா இங்கே ஆதிசங்கரர் வந்து தன் தாயாருக்கு வந்து திலதர்ப்பணம் தந்த தலம் திருவனந்தபுரத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த திருவள்ளம்.